வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் அரிசலு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ இங்கே நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக 10லேருந்து 12 மணி நேரமாவது ஊறணும். மாவில் இருக்கிற ஈரப்பதம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கண்டிப்பாக இது நல்லா ஊறணும். ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு உலர்த்தாமல் அப்படியே உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிருங்க. மாவு நல்ல பொடியாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதிரசம் உதிராமல் வரும். அதே மாதிரி மாவில் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் நம்ம காய வைக்காமல் அரிசியை அப்படியே அரைக்கிறோம். இந்த அரிசியை நீங்கள் மிக்சியிலையும் அரைக்கலாம், பட் நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நிற்கணும், அப்போ தான் ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். எதுக்கும் ஒரு தடவை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஃபைனான பவுடர் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த முக்கியமான விஷயம் பாகு. இதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. ஜஸ்ட் அந்த வெல்லம் கொஞ்சம் கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது, அதுக்காக தான். இதை நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே வாங்க, ஈவனாக இருக்கணும். இது உருட்டு பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறணும். வெள்ளத்தில் யூஸ்வலாக சின்ன சின்ன குப்பைங்க இருக்கும், அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இது கரைஞ்சதும் உடனே அதை சளிச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஊற்றி கிண்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி பபுள் பபுளாக வந்தோடனே கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் உருட்டு பதம் வரலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பதம் செக் பண்ணிடலாம். தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பாருங்கள், அது கரையக்கூடாது. அதே சமயம் ஈஸியாக இந்த மாதிரி உருட்ட வரணும். புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பாக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் விடும்போது கரையாமல் வந்துச்சுன்னா உங்கள் பாகு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாகு ரெடியான உடனேவே நீங்கள் அரிசி மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்த அளவு பாகுக்கு ஒரு 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும். அரிசி மாவை எக்காரணத்து கொண்டு காய விட்டுறாதீங்க. எப்பயுமே ஒரு ஈர துணி வச்சு மூடியே வைங்க. எப்போ நீங்கள் இதை செய்ய பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமில் மாவு அரைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசி மாவை எடுத்துட்டு திரும்பவும் கண்டிப்பாக ஈர துணி வச்சு மூடிடணும். எல்லார் வீட்லேயும் இந்த கட்டை இல்லைனாலும் மத்து இருக்கும், அந்த மத்தை திருப்பி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம நல்லா கிளறணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் திண்டு மேலே வச்சு கிளற முடியலன்னா கீழே எடுத்து வச்சு மத்து வச்சு கிடைவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும், அப்போ தான் நம்மளோட அதிரசமும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாகு நல்லா சூடாக இருக்கும் போதே மாவு கண்டிப்பாக கிளறிடணும். அண்ட் வெது வெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். மாவை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக்குங்க. ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதிரசத்துக்கு நம்ம யூஸ்வலாக கொஞ்சம் குண்டா தட்டுவோம், இங்கே அரிசலுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டுங்க. ஃப்ளேவருக்கு இதுக்கு மேலே எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் மிதமான சூட்டில் பொரிச்சிடுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்போட்டு வெந்ததும் வெளியெடுத்துடலாம். இடம் இருந்துச்சுன்னா இன்னும் 1-2 கூட நீங்கள் சேர்த்தே போடலாம். இதோ முதல்ல இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெளியெடுத்துடலாம். இதை இப்போ வெளியெடுத்தாச்சு. இதை அப்படியே சூடோடவே நல்லா ஒரு வெயிட் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் அமுக்கும் போது எண்ணெய் எல்லாம் கூட வெளியே போயிடும். இந்த கட்டை தான் வேணுங்கிறது இல்லை, ஏதாவது வெயிட்டை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இதோ அரிசலு ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.